ஆற்று வாழ்வியல் நிகழ்வில் அக்கறை உங்களின் அணுகுமுறை எனும் பொருளில் ஐயா சிவகதிரவன் அவர்களின் கருத்துரை. வணக்கம். இன்று நாம் பகிர்ந்து கொள்கிற கருத்து, உங்கள் அக்கறையை முறையாக வெளிப்படுத்துங்கள் என்பதுதான். உங்கள் அக்கறையை முறையாக வெளிப்படுத்துங்கள் என்றால், நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மீது உறவு பாராட்டுகிற நிலையில் அவர்களோடு வகுத்து வைத்திருக்கிற எல்லையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அவர்களோடு இசைவாக இருக்க வேண்டும் என்கிற தன்மையில் அந்த எல்லை அமைக்கப்பட வேண்டும் என்று சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொருவரும் அவரவர் அளவில் நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறோம். அது ஒன்றும் தவறில்லை. உண்மையிலேயே நாம் மிகுந்த நல்லெண்ணம் கொண்டவர், நாம் நல்லவராக இருக்கிறோம், நாம் பிறருக்கு நன்மையைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பல்வேறு வகையான நம்மை பற்றி நாம் நல்லவராக இருக்கிறோம் என்கிற கருத்தினுடைய பல வகையான வரையறைகளை நாம் வைத்திருப்போம், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிதான் பார்க்க முடியுது. இப்போ நாம் நல்லவராக இருக்கிறோம் என்பதில் பிழை இல்லை. உண்மையிலேயே நல்லவராக கூட நம்ம அதில் குறைவு இருந்தாலும் அந்த விருப்பத்தோடு நம்மை பற்றி பேசுவதும் வெளிப்படுத்துவதும் சரிதான். அது போதுமானது இல்லைங்கிறது ஒரு பக்கம், ஆனால் சரிதான். இப்படி எல்லோரும் நல்லவர்களாகவே பேசிக்கொண்டும் இருந்து கொண்டும் செயல்பட்டு கொண்டும் இருக்கும்போது, ஒரு நல்லவருக்கும் இன்னொரு நல்லவருக்கும் பொருத்தம் இருக்கிறது இல்லை. ரெண்டு வேறு நல்லவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. கணவன் மனைவியாக இருக்கிறவங்களும் ரெண்டு வேறு நல்லவர்களாக இருக்கிறாங்க. பெற்றோர் குழந்தைகளாக இருக்கிறவங்களும் வேறு நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஒரே அமைப்பின் கீழே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் வேறு நல்லவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நல்லவர்களாக இருக்கிற எண்ணம் கொண்டவர்கள், நல்லவர்களாக இருக்கிறோம் என்று கருத்து கொண்டவர்கள் கூட்டமாக இருந்தாலும் வேறு திசை நோக்கி திரும்பி நிற்கிறாங்க. அதுதான் இப்போ இந்த நல்லவர்களாக இருக்கிறோம் என்று இருக்கிற நினைப்பை எப்படி ஒருங்கிணைக்கிறது, அதை எப்படி ஒரு புள்ளியில் சந்திக்க வைக்கிறது. ஏன்னா அப்போதான் ஒரு நல்லவர் இன்னொரு நல்லவருக்கு உதவியாக இருக்க முடியும். நேராக சொல்லணும்னா, நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட உதவியாக இருக்க முடியும், அக்கறையாக இருக்க முடியும். அவர் உங்கள்கிட்ட உதவியாக இருக்க முடியும், அக்கறையாக இருக்க முடியும். ஏன் உதவியாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு இயல்பு, அது ஒரு இயற்கை நிலை. அதுதான்
ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பொருத்தமாகவும் உதவியாகவும் அக்கறையாகவும் இருக்கிறது தான் இயல்பு, அதுதான் ஒழுங்கு, அதான் சரி. ஆனால் எல்லா நல்லவர்களும் தனித்தனியாக வெவ்வேறு திசை நோக்கி திரும்பி நிற்கிறது ஏன், அந்த திசையிலிருந்து நீங்கள் உங்களை எப்படி விடுவிச்சுக்கிறது அப்படிங்கிறதா நம்ம இந்த கருத்தை பகிர்ந்துக்கிறதுக்கான நோக்கம். ஒரு 2 நல்லவர்கள் சந்திச்சுக்கிறாங்க, உங்களை மாதிரி 2 நல்லவர்கள் சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னா, சந்தித்த உடனே அவங்க 2 நல்லவர்களும் ஒரே பக்கம் திரும்பி நிற்கிற மாதிரி இருக்கிற செய்திகளை பேசிக்கிறாங்க அல்லது பகிர்ந்துக்கிறாங்க, உதவியாக இருந்துக்கிறாங்க. சில தொடாத பகுதிகள் அப்படியே இருக்கு. அதுதான் அவர்கள் அவர்கள் நல்லவன், தன்னை நல்லவர்கள் என்று குறிப்பா அந்த பகுதி மேலதான் நின்று சொல்றாங்க. இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு மருத்துவ ஆலோசனை செய்கிறவர், நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க. என்னுடைய மருத்துவ ஆலோசனை கொள்கைப்படி ஒரு ஒரு மனிதனுக்கு காயம் ஏற்பட்டால் அது அந்த உடம்பே சரி செஞ்சிடும், அதுக்கான காலத்தில் சரி செஞ்சிடும். அதுக்கு அதிக கட்டணம்லாம் வசூலிக்க வேண்டியதில்லை. அது வசூலிக்கிறது தான், அது வழிப்பறி பண்ணுறது தான். அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறதுங்கிறது ஒரு வழிப்பறி மாதிரி, ஒரு திருட்டு மாதிரி. அனாவசியமாக அப்படி செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு என்னுடைய கொள்கையை நான் வச்சுருக்கேன். நீங்கள் வழக்கறிஞர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நிவாரணம் அப்படின்னு பல ஆயிரங்களையோ லட்சங்களையோ அவருக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு கொள்கையை பின்பற்றி வர்றீங்க. இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிற நிலை எப்படி இருக்கும்னா, விசாரிப்புகள்லாம் இருக்கும். நமக்கு 2 பேரும் எல்லா வகையிலையும் உறவு பாராட்டுற நோக்கமெல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆனால் கொள்கையை பின்பற்றும் போது இதுதான் சரி அப்படின்னு நான் ஒன்று சொல்லுவேன், இன்னொரு சரியை நீங்கள் சொல்லுவீங்க. இந்த சரியான கருத்துக்களை வச்சுக்கிட்டு, சரியான கருத்துக்கள் என்று சில கருத்துக்கள் மீது நம்பிக்கையை வைத்துக்கொண்டு, அந்த நம்பிக்கையின் காரணமாக நாம் நல்லவர்கள் என்று நம்ம வேற திசை நோக்கி திரும்புகிற நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போது அடிப்படையில் நல்லவர்கள் என்று நம்மை நாம் நம்பி கொண்டாடுவதற்கு காரணம் நாம் சரி என்று வைத்திருக்கிற கருத்துக்கள். இந்த சரி என்று வைத்திருக்கிற கருத்துக்களினுடைய வெளிப்பாடு பின்பற்றி செல்கிற போது அவை காட்டுகிற வழிகாட்டுதலின் அடிப்படையில் நமது செயல்முறை எப்படி மாறிடுதுன்னா, அந்த கருத்துக்களினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செயல்படும்போது பிறரோடு அக்கறையாகவும் அனுசரணையாகவும் அரவணைப்பாகவும் இருக்கவே முடியறதில்ல. நம்ம சரியாக தான் இருக்கிறோம், சரியானதை தான் பின்பற்றி வாழ்கிறோம் என்று மீண்டும் மீண்டும் அந்த கருத்துக்களை சீர்தூக்கி பார்க்கிற எந்த முயற்சியும் இல்லாமல் அல்லது விருப்பம் கூட இல்லாமல் நாம் அரவணைக்க தவறுறோம், அக்கறை காட்ட தவறுறோம், பிறரோடு இணக்கமான உறவு பாராட்ட தவறுறோம். இது இப்படி தவறி வேறு பக்கம் செல்கிற போது இந்த இயல்புக்கு மாறாக, ஒழுங்குக்கு மாறாக மனிதர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அக்கறை காட்டி அரவணைப்பு செய்து வாழ வேண்டும் என்கிற ஒழுங்குமுறைக்கு, இயல்பு முறைக்கு மாறாக வேறொரு சிதைவான போக்கை கைக்கொள்கிறோம். அதுதான்
நாம் கைவிட வேண்டிய பகுதி. இந்த போக்குகளை புரிந்து கொண்டு நாம் கைவிட வேண்டும். நாம் நல்லவர்கள் என்று கருதுவதற்கு இருக்கக்கூடிய கருத்து என்ன? அந்த கருத்து உண்மையிலேயே இன்னொரு நல்லவருக்கு ஏன் பொருந்தவில்லை அல்லது பொருந்தாது என்பதை ஏற்றுக்கொண்டு நம்ம இதற்குள் ஒரு ஒரு முறைப்படுத்தப்பட்ட நெறிப்படுத்தப்பட்ட நிலைக்கு வர வேண்டும். அது அந்த நிலைக்கு வருவதற்குரிய நோக்கம் அவரோடு நீங்கள் அல்லாத உங்களை சுற்றி இருக்கிற நபர்களோடு உயிர்களோடு நீங்கள் அக்கறையோடு இருந்து வாழ்வதுதான் நோக்கம். எனவே உங்களை வழிநடத்துகிற கருத்து, இன்னொருவரை நடத்துகிற கருத்து ஏன் முரண்படுகிறது, எவ்வகையில் முரண்படுகிறது, இந்த முரண்பாட்டை என்ன செய்வது என்பதில்தான் நீங்கள் அக்கறை காட்டுகிற உணர்வை, நீங்கள் அக்கறையோடு இருக்கிற உணர்வை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அக்கறை என்கிற உணர்வு ஒரு பெரும் சுவர் போல இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் கற்பனை செய்ய முடியாது. அது மிக மிக மென்மையான நிலையிலேயே இருக்கிறது. ஆணவமும் நான் என்ற அகந்தையும் இருமாப்பும் பெருமையும் இருக்குமென்றால் அக்கறை என்கிற உணர்வு இன்னும் சிறிதாகி போகும். அந்த பெருமை மிக்க, ஆணவமிக்க, இருமாப்பு மிக்க உணர்ச்சி நிலைகள் உங்கள் அக்கறையை சிதைப்பது, சீரழிப்பது என்கிற அளவில் இல்லாமல் செய்துவிடும். நீங்கள் இந்த வகையில் சிதைப்பதையும் இல்லாமல் செய்வதையும் உறுதிப்படுத்திக் கொண்டே செல்வீர்கள் என்றால், இசைவாக இருப்பது, இன்னொருவரோடு இணக்கமாக இருப்பது, அக்கறையாக இருப்பது என்பதெல்லாம் உங்களை நேசிப்பவர்களுக்கு கூட உங்களால் வெளிப்படுத்த முடியாது. உங்கள் வழியாக பிறந்த குழந்தைகளுக்கு கூட நீங்கள் பங்கிட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் நம்புகிற தத்துவங்கள், கொள்கைகள் கூட உங்களுக்கு வழிகாட்ட முடியாத அளவிற்கு சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். எனவே உங்கள் பெரும் சிக்கலிலிருந்து நீங்கள் விடுபடுவது அல்லது சிக்கலுக்குள் நீங்கள் செல்லாமல் இருப்பது இயல்பாக இருப்பது என்கிற அடிப்படையில் உங்களுக்கு இந்த கருத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறேன். உங்களுக்குள் இருக்கிற மிக மென்மையாக இருக்கிற அக்கறை என்ற உணர்வு, பிறரோடு இணக்கம் பாராட்ட வேண்டும் என்ற உணர்வு, முன்பே சொன்னது போல அதுதான் இயல்பு. அப்படித்தான் நீங்கள் இருக்கவே முடியும். ஆனால் அக்கறை காட்டுவதும் உறவு பாராட்டுவதும் நான் சரி என்று கருதுகிற கருத்துக்களை பின்பற்றினால் மட்டுமே செய்வேன் என்கிற நிலையை உங்களுக்கு வழங்குவது உங்களது பெருமையும் ஆணவமும் இருமாப்பும் இது போன்ற கீழ் உணர்ச்சிகள். அவற்றை பற்றி நாம் தனியாக உரையாடலாம். ஆனால் இப்படி சில
கீழான அவசரமான உணர்ச்சிகள் உங்களது அக்கறையை, உங்களது உறவு நிலையை தொடர்ந்து சிதைவுக்கு உள்ளாக்குகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் அக்கறையை கைக்கொள்ள வேண்டும். உங்கள் உணர்ச்சி நிலைகளை தனித்து விலக்கி வைக்க வேண்டும். இந்த 2 நிலையை, இந்த 2 வகையான வாழ்க்கை முறையை நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இவற்றை பின்பற்றிக் கொள்வதற்கு தடையாக இருப்பது எது? அந்த தடையை எவ்வாறு நாம் உடைப்பது அல்லது அந்த தடையிலிருந்து எவ்வாறு நாம் வெளியேறுவது என்பதுதான் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் சரியாக தான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிற கருத்தை பின்பற்றுகிற போக்கு உண்மையிலேயே சரியானதாக கூட இருக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். ஒவ்வொருவரும் நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்வதும் நம்புவதும் இருக்கட்டும். அது குற்றமில்லை. ஆனால் உறவு பாராட்டுகிற போது நான் சரியாக தான் இருக்கிறேன் என்ற 2 வேறு சரிநிலைகள் ஏன் முரண்பாடாக இருக்கிறது என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். என் நண்பர் உரையாடி கொண்டிருக்கிற போது, எப்போது வருவாய் என்று நான் அவரிடம் கேட்கிறேன். அவர் உடனே ஏன் என்கிறார். நான் சில வேலைகளை அவருக்கு விளக்கி கூறுகிறேன். பின்பு அவற்றை கேட்டுவிட்டு அவர் வருகிற நேரத்தை கூறுகிறார். இந்த ஏன் என்ற கேள்வி எங்கிருந்து வருகிறது என்பதுதான் நாம் பேசுவது. அக்கறையோடு இருக்கிறோம், உணர்வோடு இருக்கிறோம் என்கிற நெருக்கமான நண்பர். அவரிடம் இருந்து ஏன் என்ற கேள்வி வருகிறது என்றால், அவர் என்னிடம் ஏதோ ஒன்றை முறைப்படி பகிர்ந்து கொள்ளவில்லை அல்லது பகிர்ந்து கொள்ளவே இல்லை என்பது அதன் பொருள். இது மிக நீண்ட நாட்களுக்கு முன்பு நடந்தது. அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றவுடன் நான் அவருடைய உறவிற்கு கனமாக இருக்க வேண்டாம் என்று நான் அந்த உறவை தனித்துக் கொண்டேன். இப்போது அவர் எங்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஏன் என்ற கேள்வி எங்கிருந்து வருகிறது என்றால், நான் சரியாகத்தான் இருக்கிறேன், உன்னிடம் சொல்ல வேண்டியதற்கு என்ன இருக்கிறது, அல்லது நீ எதற்காக என்னை அழைக்கிறாய், அந்த அழைப்பிற்கு என் சரி கொள்கையின்படி என்ன பொருள், அந்த அழைப்பில் நான் எவ்வளவு பங்கேற்க முடியும், எவ்வாறு பங்கேற்பது என்கிற அந்த பரிசீலனைகளுக்காக அவர் ஏன் என்று கேட்கிறார். அந்த பரிசீலனைகள் அவர் சார்ந்திருக்கிற, அவர் நம்புகிற, அவர் புரிந்து வைத்திருக்கிற கொள்கைகளில் இருந்து உருவாகின்றன. அதே போன்று நானும் அவரை அழைப்பது, அவரோடு இணங்கி பயணிப்பது, அவரோடு இசைவாக உறவு பாராட்டுவது என்பது நான் நம்புகிற, நான் புரிந்து வைத்திருக்கிற சரியிலிருந்து இருக்கிறது. நான் அவரோடு இருக்கிற உறவை தனித்து கொண்டது, அவரோடு இருக்கிற உறவில் இருந்து விலகி கொண்டது என்பதற்கான காரணம், நான் சரி என்று எண்ணுகிற, புரிந்து வைத்திருக்கிற ஒன்றை சரி என்று பின்பற்றுகிற ஒன்றை முரண்பாடு கொண்டதாக அவரிடம் முன்னிறுத்துகிறேன். அவர் சரி என்று வைத்திருக்கிற ஒன்றை
முரண்பாடு கொண்டதாக முன்னிறுத்துவதால் ஏன் என்று கேட்கிறார். இருவரும் இப்படி விளக்கமாக நிற்கிறோம். இப்படி உங்களில் எல்லோருக்கும் இந்த நிலை இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த நிலையிலிருந்து நான் புரிந்து கொண்ட பகுதிகளை உங்களுக்கு விளக்கிச் சொல்வதன் மூலம் நீங்களும் அவற்றிலிருந்து ஒரு நன்னிலைக்கு நகர்ந்து கொள்ள முடியும் என்கிற காரணத்தினால் பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி இரண்டு நபர்களுக்கு இடையில் நிகழ்கிற இந்த முரண் களையப்பட்டு குறைக்கப்பட்டு இருவரும் கூடி பயணிக்கிற வாழ்க்கை முறை வேண்டும். அதுதான் இயல்பான வாழ்க்கை முறை. நேர் எதிரான கருத்துக்கள் இருந்தாலும் கூட இருவரும் இணைந்து இருவரும் அருகருகே இருந்து உள்ளத்தாலும் உடலாலும் சிந்தனையாலும் ஒரு திசையில் கூடி கலந்து வாழ்வது என்பது இயல்பான வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை எந்த இருவரும் நல்லவர்கள் தாம் என்றாலும் எந்த இருவரும் அந்த வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும், ஒழுக வேண்டும் என்பதுதான் இயல்பு. எனவே இப்படி இருக்கிற முரணை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் பார்க்க வேண்டும். முதலில் இந்த முரணை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற செயல்பாடுகளை முரணாக நீங்கள் பார்க்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் நல்லவன் தான், நான் சரிதான் என்று தொங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்த பின்பு இந்த முரண் அவரிடம் இருந்து உங்களை சுற்றி இருக்கிற இன்னொரு நபரிடம் இருந்து உங்களை விலக்கி வைக்கிறது என்பதை உணர வேண்டும். இந்த விளக்கம் மனித இயல்பிற்கு எதிரானது, சிதைவானது, மனித இயல்புகளை சிதைக்கக்கூடியது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் செய்த பின்புதான் இவற்றிலிருந்து விடுபட முடியும். இவற்றை இப்படியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இப்படியாக நீங்கள் பார்க்கவில்லை அல்லது பார்ப்பதற்கு கூட விரும்பவில்லை என்று கூட கதைகள் இருக்கின்றன. ஆனால் இப்படியாக நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படி பார்த்து புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் நண்பர் அல்லது நீங்கள் ஒருவரோடு பேசுகிற போது, உங்களோடு ஒருவர் பேசுகிற போது, நீங்கள் உரையாடலை துவங்குகிற போதே அவரிடம் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியும். காலையில் இந்த வேளையில் என்னென்ன செயல்பாடுகள் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது, அதற்கு உன்னுடைய பங்களிப்பு அவசியமாகிறது என்று நீங்கள் துவக்கத்திலேயே உங்கள் தரப்பை அவரிடம் வெளிப்படுத்த முடியும். அல்லது அவர் உங்களோடு பேசுகிற போது எங்கு இருக்கிறாய் என்று நீங்கள் கேட்டவுடன், நான் இந்த இடத்தில் இருக்கிறேன், இப்பொழுது இதை செய்து கொண்டிருக்கிறேன், இன்று முழுவதும் இப்படித்தான் இது நகரும், இந்த வேலை முடித்துவிட்டு நீ கூற வருகிற அல்லது நீ கூற விரும்புகிற செயல்பாட்டை நாம் ஒருங்கிணைத்துக் கொள்ளலாம் என்று அவர் வெளிப்படுத்துவார். இப்படி இருவரும் அல்லது உரையாடலில் ஈடுபடுகிற எந்த இருவரும் வெளிப்படுத்திக் கொள்வதன் வழியாக மட்டுமே அக்கறையை சேதமாகாமல் பார்த்து கொள்ள முடியும். அக்கறையை சிதைவுறாமல் பார்த்து கொள்ள முடியும். வாய்ப்பு இல்லை அல்லது வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த ஒருங்கிணைப்பு சாத்தியம் ஆகும். இல்லை என்றால் நீங்கள் முன்பே சொன்னது போல ஏன் நான் அவற்றை செய்ய வேண்டும், ஏன் உனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அது உரையாடலாக, விவாதமாக வளர்ந்து உங்கள் சரியிலிருந்து நீங்களும் அவரது சரியிலிருந்து அவரும் பேசி அந்த உறவின் அமைதியை இன்னும் சிதைவிற்கு உள்ளாக்குகிற போக்கு உருவாகிவிடும். நண்பர்களே, அடிப்படையில் நாம் அக்கறையோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால்
இந்த அடிப்படையில், இந்த வகைமைகளில் உங்களது சிந்தனை முறையை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த செய்திகளை புரிந்து கொண்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒருவர் உங்களை அழைக்கிறார் என்றவுடன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கேட்கிற முதல் கேள்வி, அவரது தேவைக்கு நீங்கள் கேட்கிற முதல் கேள்வி ஏன் என்பதாக இருக்கிறது. அம்மா எப்போது வருவீர்கள் என்று உங்கள் குழந்தை உங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கிறது என்றால், எல்லா அம்மாக்களும் ஏன் என்று கேட்பதை நான் பார்க்கிறேன். நான் இந்த உரையின் வழியாக உங்களுக்கு சொல்ல நினைப்பது, அம்மா எப்போது வருவாய் என்று குழந்தை கேட்டவுடன், நான் இங்கு இருக்கிறேன், இந்த வேலையில் இருக்கிறேன், இந்த வேலை நிறைவடைவதற்கு இவ்வளவு நேரம் ஆகும், இந்த வேலை முடிந்தவுடன் வேறு சில வேலைகள் இருக்கின்றன என்று இருந்தால் சொல்லிவிட்டு, இந்த நேரத்தில் நான் உன்னை சந்திப்பேன் என்று கூறுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கப் போகிறது? அல்லது உங்கள் குழந்தை இவற்றை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருப்பார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்து விட முடியும்? குழந்தையோடு நீங்கள் முரண்பட்டு குழந்தையை சரி செய்ய போகிறீர்களா? குழந்தையோடு முரண்பட்டு வெளியே நிற்கப் போகிறீர்களா? அல்லது குழந்தை இல்லாமல் உங்களால் வாழ்ந்துவிட முடியும் என்கிற ஏதாவது கொள்கை வைத்திருக்கிறீர்களா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. 2 நாட்கள் 3 நாட்கள் நீங்கள் உங்கள் வழக்க முறைகளை, சண்டை போடுகிற வழக்கம் இருந்தால் கூட உங்கள் வழக்க முறைகளை மாற்றிக்கொண்டால் உங்களால் ஒழுங்காக தூங்கக்கூட முடியாது. அவ்வளவு வழக்கத்திற்கு அடிமையாகி போயிருக்கிற நீங்கள் எதற்காக ஏன் என்று கேட்க வேண்டும்? கேட்பதற்கு எந்த தேவையும் இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை. அப்படி கேட்டு ஒன்றும் ஆகப்போவதில்லை. அந்த கேள்வியின் வழியாக சாதுரியமான பதில்களை கண்டுபிடித்து அந்த பதில்களை நீங்கள் பதிலுரையாக செய்கிறீர்கள். இவை எல்லாமும் உங்கள் சரி என்கிற கொள்கையை பின்பற்றி செய்கிறீர்கள். இதுதான் உங்கள் கொள்கை உங்களுக்கு சொல்லித் தருகிறதா? இன்னொரு மனிதனிடம் பொய்யாக இருப்பது, இன்னொரு மனிதனிடம் சாதுரியமாக பதில் சொல்வது, இன்னொரு மனிதனிடம் லாவகமாக நடந்து கொள்வது, இதுதான் நீங்கள் கற்றுக்கொண்டு வைத்திருக்கிற கொள்கைகளா? இதுதான் நீங்கள் உங்களை நல்லவர் என்று சொல்லிக் கொள்வதற்கான சரியான காரணங்களா? எதுவும் கிடையாது. இவை உங்கள் அக்கறையை, உங்கள் நேர்மையை அழிக்கின்றன, சிதைக்கின்றன. அவை மேலும் மேலும் உங்களை ஒழுக்கத்திலிருந்து வெளியேற்றுகின்றன. இப்போது நீங்கள் எனக்கு உடல் சிக்கல் இருக்கிறது, மனசிக்கல் இருக்கிறது, என்னால் தூங்க முடியவில்லை, என்னால் பதட்டத்தை தணிக்க முடியவில்லை என்றெல்லாம் நீங்கள் சொல்வதற்கு காரணம் இவையெல்லாம் கூட அவற்றில் சேர்ந்திருக்கின்றன. அந்த பட்டியலில் இவையெல்லாம் உண்டு. நீங்கள் சரி என்று பின்பற்றுகிற கொள்கை அல்லது கருத்தை வைத்துக்கொண்டு உங்களோடு உரையாடுகிற, உங்களோடு உறவு பாராட்டுகிற ஒருவரை நீங்கள் இப்படித்தான் அணுகுகிறீர்கள். அது நீங்கள் மட்டுமல்ல, அவரும் அப்படித்தான் அணுகுவார். உங்கள் குழந்தையாக இருந்தாலும், உறவுக்காரர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கணவனாக, மனைவியாக, யாராக இருந்தாலும் உரையை குறிப்பாக தொலைபேசி என்றால் கேட்கவே வேண்டாம். இப்படி மட்டும்தான் அமைகிறது. இப்படி மட்டும்தான் அமையும். அவர்களது கருத்துக்களுக்கு பயந்து நீங்கள் இந்த சாதுரிய தன்மையை கைக்கொள்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களது கொள்கை அப்படியான கொள்கையாக இருந்தால் அந்த கொள்கை அவசியமே இல்லை. நீங்கள் வைத்திருக்கிற சரி இப்படித்தான் உங்களுக்கு வழிகாட்டுகிறது என்றால் இது சரியே இல்லை. இது சரியானதே இல்லை. நீங்கள் வைத்திருக்கிற கொள்கையும் நம்பிக்கையும் அந்த வகையில் உங்களுக்கு வழிகாட்டும் என்றால், அதனால்தான் நான் இவ்வாறு செய்கிறேன், சொல்கிறேன் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால்,
நீங்கள் வைத்திருக்கிற எத்தனை உயரிய மறை என்று நீங்கள் நம்பினாலும் அவற்றை நீங்கள் கைவிட வேண்டிய காலம் இது. அவற்றை பின்பற்றவே அவசியமில்லை. அவை சரியான திசையில் உங்களை அழைத்து செல்லாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துகிற போது, உங்களை நீங்கள் இன்னொருவருக்கு வெளிப்படுத்துகிற போது, பதில் உரைக்கிற போது, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அவ்வாறாக இயல்பிலேயே வெளிப்படுத்துங்கள். இதுதான் நீங்கள் அக்கறையாக இருப்பதற்கான இன்றியமையாத நிலை, இன்றியமையாத வெளிப்பாடு. நீங்கள் அக்கறையாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இவ்வாறு வெளிப்படுத்துங்கள். உங்களிடம் கேட்கப்பட்டவுடன் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அவ்வாறே வெளிப்படுத்துங்கள். நான் இந்த வேலையாக இருக்கிறேன், இந்த வேலை முடிவடைவதற்கான காலம் இவ்வளவு நேரம் என்று எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது நிறைவடைந்தவுடன் நான் அங்கு வருவேன் அல்லது அதை செய்ய முடியும் என்று நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அவற்றை நீங்கள் பதிவு செய்யுங்கள். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அது அவர்களது பாடு. ஆனால் நீங்கள் இவ்வாறாக இருப்பதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் அக்கறை துவங்குகிற இடம். உங்கள் அக்கறையை நீங்கள் இப்படித்தான் காட்ட முடியும். சாதுரியமாக ஏன், எதற்கு என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு உங்களை விட அதிக சக்தி பெற்றவராக நீங்கள் அந்த புறத்தில் இருப்பவர்களை நம்புவீர்கள் என்றால் அவரிடம் லாவகமாகவும் சாதுரியமாகவும் பதில் சொல்லி உங்கள் வேலையினுடைய இயல்பை சுருக்கி அல்லது நெருக்கி செய்வதும், அவரிடம் பொய்யாக அல்லது சாதுரியமாக நடந்து கொள்வதும் நல்ல போக்கு அல்ல. அது சமுதாயம் முழுவதும் இந்த போக்கினை அங்கீகரிக்கிற தன்மை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் காலத்தில் அது இன்னும் சீரழிவாக வளர்ந்து இன்னும் சீரழிவை கொடுக்கும். இது நல்ல போக்கு அல்ல. இது உங்களினுடைய இயல்பை சிதைக்கும், உங்களுடைய கூட்டு வாழ்க்கை முறையை கெடுக்கும், உங்களது அக்கறையின்மை நோக்கி நகர்த்தும். இவற்றை நாம் எப்பொழுதும் புறக்கணிக்க வேண்டிய பட்டியலில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்கவே கூடாது. உங்கள் உரையாடல் எத்தகைய கருத்தை பின்பற்றி சரி என்று அவற்றை பின்பற்றி கொண்டு இருந்தாலும் கூட, அவற்றினுடைய பரப்புரை செய்பவராக கூட நீங்கள் இருந்தாலும் கூட, உங்கள் இயல்பிலிருந்து மிக எளிமையாக உங்களை வாழ்வை நோக்கி தக்க வைத்துக் கொள்ள தடையாக இருக்கும் என்றால் அவற்றை நீங்கள் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். உங்கள் இயல்பு பிறரோடு இன்பமாக மகிழ்வாக கூடி கலந்து வாழ்வதுதான். கூடி கலந்து வாழ்வதில் உங்களுக்கு வேறு அணுகுமுறை இருக்கும் என்றால், எல்லா அணுகுமுறைக்கும் அடிப்படை நீங்கள் உங்கள் இயல்பு நிலை தவறாமல் இருப்பதாக உள்ளதை உள்ளவாறு வெளிப்படுத்துவது என்பது. உங்கள் அக்கறையினுடைய அளவை உங்கள் சாதுரியத்தன்மை சிதைவிற்கு உள்ளாக்கும். உங்கள் சாதுரியத்தன்மை நீங்கள் பின்பற்றுகிற சரி என்கிற கோட்பாடுகளிலிருந்து உருவாகின்றன. உங்களை சாதுரியமாக வழிநடத்துகிற கோட்பாடுகள் சரியான கோட்பாடுகளாக இருக்க முடியாது. ஏமாற்றுக்காரராக மீண்டும் மீண்டும் உங்களை நல்லவர் என்று மதிப்பீடு செய்ய வேண்டும் என்கிற பொய்மைக்காக உங்களை வார்த்தெடுத்து கொண்டு இருக்கிற கோட்பாடாக அது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மதிப்பீட்டிற்கும் நீங்கள் செவிசாய்க்க வேண்டாம். ஏனால் நீங்கள் நல்லவராக இருப்பதும் நல்லவராக இருக்க வேண்டும் என்றும் கருதுவதே ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் என்பது எனக்கு தெரியும், மிக நன்றாக தெரியும். யாருக்கும் எந்த மதிப்பீடும் தருகிற அறிவே இல்லை இந்த சமூகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு என்று ஒரு நிலை வந்துவிட்டால்
இங்கு ஒருவர் கூட நல்லவராக இருக்க மாட்டார். உங்கள் போர்வை இந்த மதிப்பீட்டுகளுக்காக போர்த்தி கொள்ளப்பட்டவை. இந்த போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு சாதுரியமாக நீங்கள் உங்களது பிம்பத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த தக்க வைப்பு உங்களது சேர்ந்து வாழ்கிற உறவுகளையும், அக்கறையாக இருக்கிற குறைந்தபட்ச அணுகுமுறைகளையும் சிதைவுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அக்கறையாக இருப்பீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். அக்கறையாக இருந்திருக்கிறீர்கள் என்பதும் நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் நீங்கள் அக்கறையாக இருப்பதற்குரிய சாத்தியங்களை நீங்கள் இன்னும் இழந்துவிடவில்லை என்பதையும் நான் உணர்கிறேன். என்பதாலேயே இந்த உரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களிடம் இருக்கிற இந்த உணர்வினுடைய சிதைவுறாத பகுதிகளை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த உங்களது அக்கறை உணர்வையும் மேலெழச் செய்ய வேண்டும் என்பதுதான் நான் பேசுகிற இந்த உரையினுடைய அடிக்கருத்து. எனவே உங்கள் மதிப்பீடுகளின் வழியாக உங்களை முன்னிறுத்துவதற்கு பதிலாக அவற்றை புறம் தள்ளிவிட்டு உங்களது இயல்பு நிலையிலிருந்து நீங்கள் உங்களை முன்னிறுத்துங்கள். உங்களுக்கான நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் விடுதலையாவதற்கு மிக எளிய வழி இதெல்லாம். இவையெல்லாம் அப்படித்தான் உங்களை விடுதலை செய்யும். உங்களுக்கு தூக்கம் வருவது, உணவு செரிமானம் ஆவது, நீங்கள் நிம்மதியாக உறங்குவது உள்ளிட்ட எல்லாவற்றிற்கும் இந்த எளிய அணுகுமுறை பெரிய அளவில் உதவியாக இருந்து கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் சாதுரிய போக்கை கைவிடுவதும், அதற்கு காரணமாக நீங்கள் பிடித்து வைத்திருக்கிற கொள்கைகளை தூக்கி எறிவதும் உங்களை அக்கறையாக வைத்திருக்கக்கூடிய வேலையை செய்யும். நீங்கள் இந்த உலகில் எதற்காக வந்திருக்கிறீர்கள், ஏன் வந்திருக்கிறீர்கள் என்கிற ஆன்மீக கேள்விக்கு எல்லாம் உங்களை அழைத்து செல்வதில்லை. அது எனக்கு தெரியவும் செய்யாது. அது எனக்கு விருப்பமும் கிடையாது. தெரிந்து கொள்ளவும் நான் முயற்சிக்கவில்லை. அடிப்படையில் நீங்கள் இயல்பாக இருப்பதற்கு, மகிழ்வாக இருப்பதற்கு, இன்பமாக இருப்பதற்கு என்ன நீங்கள் தடுமாறுகிற, படபடப்பாகிற, பதற்றம் கொள்கிற, அரற்றுகிற, அழுகிற எல்லாவற்றிற்கும் தீர்வு என்ன என்கிற கோணத்தில் மட்டுமே நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் மகிழ்வாக, இன்பமாக, எப்போதும் உற்சாகமாக இருப்பதற்கு நீங்கள் பிறரோடு இனிய உறவாகவும் அக்கறையோடும் இருப்பது இன்றியமையாத வழி. எனவே உங்கள் அக்கறையை உங்கள் இயல்பிலிருந்து துவங்கி வெளிப்படுத்துங்கள். நீங்கள் இயல்பிலிருந்து துவங்குகிற போது அக்கறை ஒன்றும் தனியாக வருவதற்கில்லை. நீங்கள் இயல்பிலிருந்து செயல்படுகிற போது, வெளிப்படுகிற போது அக்கறை மலரும். நீங்கள் அக்கறையோடு உங்களை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். இந்த உறவு சிக்கல்களில் இருக்கிற இந்த சாதுரிய தன்மையை நீங்கள் கைவிட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான நிலை, மிக முக்கியமான செயல்பாடு. லாபகமாக ஒருவரை அணுகிக் கொள்ளலாம், தேவைக்கு ஒருவரை அணுகிக் கொள்ளலாம், சாதுரியமாக ஒருவரை அணுகிக் கொள்ளலாம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டு முயற்சி எடுப்பீர்கள். உங்கள் முயற்சி சில வேளைகளில் உங்களுக்கு அனுகூலமான விளைவுகளை கொடுக்கும். ஆனால் இது எப்பொழுதும் வெற்றியே பெறாது. வெற்றி தோல்வி என்று நீங்கள் நம்புவதால் அதை சொல்கிறேன். எப்பொழுதும் இது உங்களுக்கு பலன் கொடுக்காது, கை கொடுக்காது. சாதுரிய போக்கு உங்களை பிற மனிதர்களிடமிருந்து தனிமைப்படுத்தி வைக்கும். உங்களது பலகீனமான நேரங்களில், பலம் குறைவான நேரங்களில் நீங்கள்
மிக மிக சோர்வுக்கு உள்ளாவீர்கள். இவையெல்லாம் தனி கதை. உங்களை ஒருவர் உறவு பாராட்ட அழைக்கிறார், ஒருவரோடு இணக்கமாக நீங்கள் உறவு பாராட்ட வேண்டும் என்று சூழல் அமைகிறது என்றால், அந்த சூழலில் உங்கள் இயல்பிலிருந்து வெளிப்படுங்கள். உங்கள் இயல்பின் வழியாக உரையாற்றுங்கள், பதிலுரை செய்யுங்கள். அதுதான் நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற மிச்சமாய் இருக்கிற அக்கறையை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி. அக்கறையோடு உறவு பாராட்டுங்கள். அக்கறை உங்களுக்குள் இருக்கிறது. அக்கறை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அறமாக நீங்கள் வளருவதற்கு கூட்டு வாழ்க்கையை, மனிதனோடு மனிதர் வாழ்கிற வாழ்க்கையை தான் நான் கூட்டு வாழ்க்கை என்கிறேன். மனிதர்களோடு இன்னொரு மனித கூட்டம் அல்லது ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதன் இயல்பாக இசைவாக உறவு பாராட்டி வாழ்கிற வாழ்க்கையை தான் நான் கூட்டு வாழ்க்கை என்கிறேன். இந்த கூட்டு வாழ்க்கை வாழ்வதற்கு துவக்கமாக அக்கறை என்கிற வெளிப்பாடு அணுகுமுறை இருக்கும். இவற்றை பின்பற்றி, இவற்றை கைக்கொண்டு, இவற்றை புரிந்து சிந்தித்து வாழ்கிற மனிதராக, உயிராக நீங்கள் மாற்றம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.